வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு, அட்டக்கம்பனி ஜங்ஷன், கஜலக்ஷ்மி நகர். அதாவது மகாலட்சுமிகளுக்கு கஜலக்ஷ்மி நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி காட்ட போகிறேன். தெரியுதா? மெயின் ரோடு தெரியுதா? ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியுது இல்லையா, அதுதான் மெயின் ரோடு. ஜூம் பண்ணியிருக்கேன், அதனால் எட்டி பார்த்தா மெயின் ரோடுன்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் உள்ளே வரணும். 40க்கு 45 ஒரு அழகான குட்டி அரண்மனை கட்டலாம். 40 அடி ஃப்ரண்டேஜ், 45 அடி லென்த்து. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிரவுண்டு, இந்த இது பிரகாரம், ஸ்கெட்ச் பிரகாரம், லேஅவுட் பிரகாரம் ஒரு கிரவுண்டு. அது ஏதோ லேஅவுட் போடும் போது ஒதுங்கினதுனால நமக்கு என்ன இருக்கோ அதுக்கு தான் டாக்குமெண்ட். 40க்கு 45, நன்னாங்க 16, 4, 5, 20, முக்கா கிரவுண்டு, 1800 சதுரடி. சரிங்களா? 2700 rupees per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது, அப்ரூவ்டு பீஸ் தான். சரியா? பக்கத்தில் வீடுகள். இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னால் 40 ஃபீட் ரோடு. நாங்கள் வந்து அந்த 40 ஃபீட் ரோடை பார்த்தாலே மயங்கிடுவோம். ஏன்னா நாங்கள்லாம் கார் ஓட்டுறது வந்து அரைகுறை. ஸோ ரோடு பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வீட்டுக்கு வரலாம். சரியா? இன்னொன்று, ரோடு பெருசாக இருக்கும்போது அந்த வீடுக்கே ஒரு அழகு கிடைக்கும். 40 அடிலாம் ரொம்ப அபூர்வம். இது ரீசேல் பிளாட்டுன்றதுனால இருக்குது. இப்போ போடுறவங்க எல்லாருமே 20 அடி, 23 அடின்னு கொடுக்குறாங்க. இது 40 ஃபீட் ரோடு. சந்தோஷமாக அடிங்க. இது மாதிரி இதை விட ஒரு அருமையான குட்டி அரண்மனை அழகாக கட்டலாம். நமக்கு வந்து ஒரு கிரவுண்டுனா தான் 40 அடி ஃப்ரண்டேஜ் வரும். இது முக்கா கிரவுண்ட்லேயே 40 அடி ஃப்ரண்டேஜ் வந்துடுது. நல்ல ப்ராப்ளம். உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு கொடுக்குறது கடவுள் கொடுக்குறாரு பாருங்கள். உங்கள் அன்பு மகளுக்காக, செல்வ மகளுக்காக, பாசமலருக்காக, உங்களில் பாதி உங்கள் அன்பு மனைவிக்காக. உங்களில் பாதி தானே சிவன் பார்வதி, கடைசி வரை. சரியா? இதெல்லாம் வந்து ஃபேமிலியில், ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம். சொத்து வாங்கும் போது, வாங்கி முடித்த பிறகும் சந்தோஷமாக இருக்கணும், எங்களோட ஆசை. அடுத்தது மருமகள். நம்ம ஃபேமிலிக்கு விளக்கேற்ற வராங்க, உங்கள் குடும்பத்துக்கு. அவங்களும் மகள் தானே. இப்போல்லாம் புது ட்ரெண்ட்டு பாருங்கள். மாப்பிள்ளைக்கு, அதாவது உங்கள் வீட்டு மகனுக்கு பொண்ணு தேடுறீங்க, சம்மந்தி வீட்டில் கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா? குடும்ப தலைவர் சும்மா இருந்தாலும் பக்கத்தில் நம்மில் பாதி இருக்காங்களே, அன்பு மனைவி கேட்பாங்க அவங்க சைடில் இருந்து, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குங்களா? இருக்குன்னு சந்தோஷமாக கொடுப்போம். நம்ம வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறோம். நம்ம வீட்டுக்கு பிரசிடெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிறோம். எங்களோட ஆசையும் அதுதான். நீங்கள் உங்கள் மகனுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு கம்பீரமாக சொல்லும் போது அதில் எங்களோட பங்கு சிறிய பங்கு. நல்ல சொத்தாக வாங்கி கொடுக்கணுன்னு விருப்பத்தோடு கொடுக்குறோம். 40க்கு 45 மிஸ் பண்ணாதீங்க. 2700 கேட்குறாங்க. சரியா? 40 ஃபீட் ரோடு. மெயின் ரோட்லேருந்து நடந்து கூட வந்துடலாம். நடக்கணும், கொஞ்ச நேரமாவது நடங்க. சரியா? நல்லா இருக்குது. கால் பண்ணுங்கள். வரும்போது வீட்டு மகாலட்சுமியோடு வாங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதுக்கு முன்னாடி சொத்து வாங்கியிருந்தீங்கன்னாலும் அந்த சந்தோஷம்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் வந்து முதலாக வாங்குகிறவங்களுக்கு சொல்கிறோம். சரியா? நன்றி, வணக்கம். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் டெய்லி பாருங்கள். ஏன்னா நாங்களும் ஒரு 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஒவ்வொரு சொத்து வாங்கும் போதும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா எவ்வளோ கேர் எடுப்போமோ அதே கேர் தான் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும். சரியா? அதில் ஒரு அலாதி இன்பம் இருக்குது எங்களுக்கு. நல்ல சொத்து வாங்கி கொடுக்கணும், நல்ல சொத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. நாங்கள் வந்து இதில் நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்லுவோம், எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. என்ன, உங்களோட பேர்டனை குறைக்கிறோம் இல்லையா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ.